முதல்ல திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை பார்த்தீங்கன்னா 317 அடி கொண்டதா இருக்குது. அடுத்ததா பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படை பார்த்தீங்கன்னா 248 அடிகள் கொண்டதா இருக்குது. அடுத்தது சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை பார்த்தீங்கன்னா 269 அடிகளை கொண்டதா இருக்குது. அதே போல பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றுப்படை நூல் 500 அடிகளை கொண்டதா இருக்குது. அடுத்ததா கூத்தராற்றுப்படை, அதாவது மலைப்படுக்கடான்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுல பார்த்தீங்கன்னா 583 அடிகள் இருக்குங்க. அடுத்தது முல்லைப்பாட்டு. இதுதாங்க இருக்கக்கூடிய இந்த 10 நூல்கள்லையுமே மிகச்சிறிய நூல். வெறும் 103 அடிகளை மட்டுமே கொண்டு மிகச்சிறிய நூலாக முல்லைப்பாட்டு விளங்குது. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு பார்த்தீங்கன்னா 261 அடிகள் கொண்டதா இருக்குது. அதே போல மதுரை காஞ்சி.